இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஆழ்கடல் மீன்பிடிப்பின் முக்கியத்துவம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மீன்பிடி தொழில்நுட்பம் மற்றும் மீன்பிடி பொறியியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் டி அருண் ஜெனிஷ் அவர்கள் தரும் தகவல்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் தலைப்பு என்னென்னா ஆழ்கடல் மீன்பிடிப்பு தற்போதைய நிலைமையும் அதோட முக்கியத்துவத்தை வச்சு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆழ்கடல் மீன்பிடிப்புனா என்னென்னு பார்த்துடலாம். ஆழ்கடல் மீன்பிடிப்புனா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போது மக்கள்லாம் வந்து நிறைய மீனவர்கள் நிறைய பேர் வந்து கரையோரங்களில் அதிகமாக மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கரையோரங்களில் மீன் பிடிக்காமல் ஆழ்கடல்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு ஆழமுள்ள பகுதிகளில் வந்து அதையும் தாண்டி உள்ள பகுதிகளில் வந்து மீன்பிடிக்க செல்வது வந்து ஆழ்கடல் மீன்பிடிப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம்னா, நம்மளோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸும்பாங்க, அந்த லெவல் வந்து 12 கிலோமீட்டர் நாட்டிக்கல் மைல் வரைக்கும் நமக்கு வரும். ஸோ அதையும் தாண்டி வந்து ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்கிறது தான் வந்து ஆழ்கடல் மீன்பிடிப்புங்கிறது வந்து இன்னொரு வகையில் வந்து அதை குறிப்பிடுறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து தற்போதைய மீன் பிடிப்பின் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட கடற்கரை நீளமானது 8129 கிலோமீட்டராக இருக்குது. ஸோ நம்மளோட கடல் மீன்பிடி எல்லைகளானது 200 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதை வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லும்போது நம்மளோட மீன்பிடி பரப்பானது இந்தியாவோட மீன்பிடி பரப்பு கிட்டத்தட்ட 2 மில்லியன் சதுர கிலோமீட்டர்ஸாக இருக்குது. சீனாவுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 9.5 மில்லியன் டன்கள் மீன்பிடிப்புடன் அது வந்து இந்தியா வந்து கிட்டத்தட்ட உலக லெவலில் வந்து ஒரு 10% மீன்பிடிப்பை வந்து இந்தியா தான் வந்து வைக்குது. அதில் வந்து கடல் மீன்கள்னு பார்க்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் டன்ஸ்ங்களா. அதில் வந்து தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்சம் டன்களுடன் வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவில் 2வது இடத்துல இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம இப்போ சொன்ன மீன்பிடிப்பு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் ஆழமுள்ள பகுதியிலே வந்து நிகழுது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் 50 மீட்டர் ஆழமுள்ள பகுதியிலே வந்து 90% மீன்களை வந்து மீனவர்கள் பிடிச்சிடறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கரையோர மீன் வளங்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது. அதனால் கரையோரம் வாழ்கிற மக்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. ஏன்னா கரையோர மக்கள் வந்து சின்ன சின்ன படகுகளை யூஸ் பண்ணி அவங்க அந்த கரையோரங்களில் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம மக்கள் எல்லாமே அந்த இடங்களில் போய் மீனவர் மக்கள் எல்லாமே அந்த இடங்களில் மீன் பிடிக்கும்போது அங்கே அதிகமான அளவு மீன்பிடிப்பு நடக்கிறதுனால அந்த கரையோர மீன் வளங்கள் பாதிக்கப்படுது. அந்த கரையோர மீன் வளங்கள் நம்பியிருக்கிற மக்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. ஸோ இதுக்கு என்ன தீர்வாக அப்படி ஒரு அமைப்புனா இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு. அதாவது கரையோரங்கள் மட்டும் இல்லாமல் சர்வதேச எல்லைகளை தாண்டி நான் சொன்ன மாதிரி ஒரு 12 கிலோமீட்டர் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் இருக்குது, அதையும் தாண்டி போய் சர்வதேச எல்லைகளில் வந்து மீன் பிடித்தோம் அப்படின்னா இந்த கரையோர மீன் வளங்களும் பாதிக்கப்படும், அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதோட நம்ம மீன் ஏற்றுமதியும் மீன் உற்பத்தியும் வந்து நமக்கு வந்து அதிகமான அளவில் இருக்கும். அதுக்காக தான் இந்த நம்ம ஆழ்கடல் மீன்பிடிப்பு முக்கியத்துவத்தை வச்சு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு இந்தியாவில் எப்படி வந்து உள்ளே வந்து அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து இயந்திரமாக்குதல் மூலமாக, படகுல இயந்திரமாக்குதல் மூலமாக. ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு 4 ஸ்டேஜாக வந்து 4 கட்டங்களில் அது நடந்துச்சு. செவுள் வலை அந்த மாதிரி சின்ன சின்ன வலைகள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சில 2வது கட்டங்களில் வரும்போது சில ஏரியாக்களில் வந்து எக்ஸாம்பிள் கர்நாடகா, ஒரிசா போன்ற பகுதிகளில் வந்து அந்த படகுகளோட செட்டப் வந்து இன்ஜின் பொருத்தப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கேயே வந்து சிறிய ரகத்தில் வந்து இன்ஜின் பொருத்தப்படக்கூடிய போட்டுகளை வந்து தயாரித்தாங்க. இது 2வது கட்டம், செவுள் வலை யூஸ் பண்ணுற மாதிரி. 3வது கட்டம்னு வரும்போது ஒரு சிறிய லெவலில் வேணால் இயந்திரமாக்கப்பட்ட படகுகள், இதே மாதிரி இந்த நம்ம முன்னாடி பார்க்குறது மாதிரி இயந்திரமாக்கப்பட்ட படகுகள் வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க 3வது கட்டமாக. ஸோ 4வது கட்டமாக என்ன பண்ணாங்கன்னா, மீன்பிடி தளங்கள் கட்டமைப்புகளை வந்து விரிவாக்கம் பண்ணி அது நிறைய ஆழ்கடல் மீன்பிடிப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஊக்குவிச்சாங்க. அதில் வந்து பார்க்கும்போது நம்ம 8வது 5ஆண்டு திட்டத்தின் கீழே வந்து முடிவடையும் போது கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் வந்து 47,000 இன்ஜின் பொருத்தப்பட்ட படகுகளும் கிட்டத்தட்ட 150 ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகுகளும் வந்து இருந்துச்சு. இந்த 150 ஆழ்கடல் மீன்பிடி படகுகளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஏரியாவில் 4 விதமாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு பார்த்தோம்னா வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணுற இழுவலைகள் அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட மீன்பிடிப்பு முறைகளை பின்பற்ற படகுகளை வந்து அப்படியே வந்து ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு மாற்றினாங்க. அதுவும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் புதுசாக வந்து தனியார் மூலமாட்டு யூஸ் பண்ணுற உபயோகிக்கிற மீன்பிடி படகுகளை வந்து
இங்கே நம்ம இந்திய அரசின் அனுமதியோட இங்கே உபயோகிச்சுக்கலாம் நமக்கு இந்தியா கடற்பரப்பில் அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் ஆழ்கடல் மீன்பிடிப்பு போயிட்டு இருந்துச்சு. அதுபோக இன்னும் 2 இடங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தூத்தூர் ஒரு பகுதியிலையும் ஆந்திர பிரதேசத்துலேயும் வந்து ஆழ்கடல் மீன்பிடிப்பு இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து தற்போது நிலைமைன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 50,000 நாட்டு படகுகளும் ஒரு 75,000 இன்ஜின் பொருத்தப்பட்ட படகுகளும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 74,000 விசைப்படகுகளும் நம்ம இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த தூத்தூர் மீனவர்கள் வந்து ஆழ்கடலில் வந்து அதிகமான அளவு பங்கு எடுக்கிறாங்க. தூத்தூர் மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆழ்கடல் படகுகள் வந்து அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. அதுபோக வந்து தூத்துக்குடி, ராமநாடு, நாகப்பட்டினம், சென்னை இந்த ஏரியாலாம் வந்து நிறைய படகுகள் ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஆனால் இதில் வந்து இது எல்லாத்துலேயும் ஒப்பிடும்போது தூத்துக்குடி மீனவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 நாட்டிகள் மேலும் கிட்டத்தட்ட கடலுக்கு போய் அவங்க வந்து அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் இந்த ஏரியாலாம் வந்து கிட்டத்தட்ட சர்வதேச எல்லைகளுக்கெல்லாம் போய் ஒரு 30-50 நாட்கள் வந்து உள்ள கடலுக்குள்ளேயே தங்கி இருந்து அவங்க மீன் பிடிச்சிட்டு வராங்க. ஆனால் நம்ம மற்ற ஏரியாக்கள் கம்பேர் பண்ணும்போது லைக் ராமநாடு, நாகப்பட்டினம், சென்னையெல்லாம் கம்பேர் இவங்க மோஸ்ட்லி வந்து இவங்களோட மீன்பிடிப்பு ஏரியா எல்லாமே வந்து வங்காள விரிகுடாயிலே முடிஞ்சிருது. இதனால தான் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா நம்ம இங்கே ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சபடி ராமநாடு மீனவர்கள்லாம் வந்து அடிக்கடி வந்து இலங்கை மீன்பிடி ஏரியாவுக்குள்ளே வந்து போய் மீன்பிடிச்சி பிரச்சனையாகுது, இந்த மாதிரி இஷ்யூ ஆகுது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து தெற்கு நோக்கி வங்காள விரிகுடா, அரபிக்கடல் இந்த மாதிரி இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம வந்து மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஊக்குவித்தோம் அப்படின்னா அது மூலமாக இந்த மாதிரி தேசிய எல்லை பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம வந்து குறைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆழ்கடல் மீன்பிடியில் என்னென்ன வளங்கள் இருக்குது பார்ப்போம். ஆழ்கடல் மீன்பிடி வளங்கள்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கேரை, சூரமீன் இந்த 2 மீனும் தான் வந்து அதிகளவு பங்காற்றுது அந்த மொத்த மீன்பிடிப்புலையுமே. கிட்டத்தட்ட 60-70% பங்கு வந்து இந்த 2 மீன்கள் மட்டுமே பங்காற்றுக்குது. அதுபோக மயில் மீன், கோலா மீன், ஊளி மீன், டால்ஃபின் மீன் இந்த மாதிரி நிறைய வகையான மீன்களும் வந்து இருக்குது. இது எந்த வகையான மீன்கள் எல்லாமே வந்து செவுள் வலை, ஆயிரங்கால் தூண்டில் மூலமாக தான் ஆழ்கடலில் பிடிச்சிட்டு வராங்க. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மீன்களோட குவாலிட்டி வந்து தரம் வந்து நல்லா இருக்கிறதுனால கரைக்கு வந்தாலும் அவங்களால நல்ல வகையான நல்ல விலை, நல்ல தரத்துக்கே தவிர நல்ல விலை வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் மற்ற இடங்களில் எடுத்துக்காட்டாக காஷ்மீரில் பிடிக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து இழுவலை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இழுவலைகள் யூஸ் பண்ணி பிடிக்கிற மீன்கள் வந்து தரம் அந்த அளவு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாகுது. அதனால் வந்து அவங்க அதிக அளவிலான மீனை வந்து பிடிச்சிட்டு வர வேண்டியிருக்குது. ஸோ இந்த நிலைமையில தான் வந்து நம்மகிட்ட வந்து இப்போதைக்கு வந்து ஆழ்கடல் மீன்பிடிப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அரசாங்கங்கள் வந்து அந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குறதுக்கு என்னென்ன எஃபர்ட் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வருதுன்னு பார்த்தோன்னு வைங்களேன். பல இழுவலை படகுகளை வந்து ஆழ்கடல் மீன்பிடி படகுகளாக மாற்றுறது, புதுசான பல ஆழ்கடல் மீன் படகுகளை கொடுக்கறது, மீனவர்களுக்கு அது பயிற்சி அளிக்கிறது, ஆழ்கடல் மீன்பிடிக்கு போகிறது எப்படி, இந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகள் எடுத்து வருது. இதில் ஒரு பங்காக தான் இப்போதைக்கு வந்து ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இல்லை 80 லட்சம் வரைக்கும் வந்து மானியம், 80 லட்சம் வரைக்கும் வந்து ஒரு ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகுக்கு கட்டுமானத்துக்கு வழங்கப்படுகிறது. அதில் வந்து 50% வந்து மத்திய அரசு மானியம் கொடுக்குது, 20% வந்து மாநில அரசும், 20% நம்ம பேங்க் லோனில் போட்டு எடுத்துக்கலாம். இது 10% மட்டும் அந்த படகின் உரிமையாளர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுபோக மீனவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது நாங்கள் கூட அடிக்கடி வந்து மீனவர்களுக்காக ஆழ்கடல் மீன்பிடிப்பை பற்றி ட்ரைனிங் நடத்துகிறோம். எங்கள் பல்கலைக்கழகத்தின் கீழே வந்து மீன்பிடி தொழில் காப்பக இயக்குநரகம் இருக்குது. அவங்களும் இந்த ஆழ்கடல் மீன்பிடி பற்றி மீனவர்களுக்கு அடிக்கடி பயிற்சி கொடுத்துட்டு வராங்க. ஸோ தற்போதைக்கு வந்து அரசாங்கத்தின் நோக்கம் என்னென்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு குறைந்தது ஒரு 2000 இழுவலை படகுகள், தடை செய்யப்பட்ட படகு மீன்பிடி முறைகளை யூஸ் பண்ணுற படகுகளை வந்து ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு வந்து மாற்றணும் அப்படிங்கிறது நோக்கத்தில் தான் வந்து செயல்பட்டு வராங்க. அது பிரதான் மந்திரி மத்திய சம்பட யோஜனா ஸ்கீம் கீழே கிட்டத்தட்ட 20,000 கோடி வந்து இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குது. இப்போது தற்போதைய வரைக்கும் கிட்டத்தட்ட 500 படகுகள் வந்து இந்த மாதிரி ஆழ்கடல் மீன்பிடிப்புக்காக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பில் என்ன சிக்கல்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்க. ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு ஏற்றவாறு நமக்கு சிறந்த வழிகாட்டுதல், தகுந்த வழிகாட்டு நெறிமுறைகள் நம்மக்கிட்ட இல்லை. அது ஒன்று. அப்புறம் அதுபோக வந்து ஒழுங்குபடுத்தப்படாத சந்தை அமைப்புகள், இந்த மீன்களை வந்து கரெக்டாக எங்கே கொண்டு விற்கணும் அந்த மாதிரி ஒழுங்குபடுத்தப்படாத சந்தை அமைப்புகள்,
போதிய விழிப்புணர்வு இல்லாதது, ஆழ்கடல் மீன்பிடிப்புகள் பற்றி போதிய விழிப்புணர்வு இல்லாதது, திறமையான ஆட்கள் பயிற்சி பெற்ற திறமையான ஆட்கள் இல்லாதது ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கான, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். அதே மாதிரி மக்கள்கிட்டையுமே வந்து அந்த விழிப்புணர்வு ஆழ்கடல் மீன்கள்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பயப்படுறதுனால அந்த மக்கள்கிட்டையும் வந்து விழிப்புணர்வு இல்லாததுனால ஆழ்கடல் மீன்பிடிப்பு கொஞ்சம் மந்தமாக இருக்குது. ஸோ இதனால் என்ன நன்மைகள் நமக்கு அப்படி கிடைக்குன்னு பார்த்தோம்னா, கரையோரம் இருக்கிற மீன்கள் வளங்கள் வந்து பாதிக்கப்படுது, மீன் சமநிலை. ஏன்னா அது நம்ம வந்து அங்கே அந்த கரையோரங்கள் மட்டும் மீன்கள் மட்டும் நம்ம வந்து டார்கெட் பண்ணாமல் நம்ம ஆழ்கடல் மீன் பிடிக்கும் போகும்போது கரையோர மீன் வளங்கள் பாதிக்கப்படுது, அதே நம்பி இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அதே சமயம் வந்து நம்மளோட மீன் உற்பத்தியும் வந்து பெருகுது. ஸோ இதனால தான் வந்து நாம் வந்து ஆழ்கடல் மீன் பிடிப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற சொல்கிறது. இந்த ஆழ்கடல் மீன் பிடிப்பை வந்து ஆழ்கடல் மீன் பிடிப்பை வந்து ஊக்குவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வந்து எப்படி நம்ம நெறிமுறைப்படுத்துறதுன்னு பார்த்தோம்னு வைங்களேன். ஒரு போட்டுக்கு வந்து ஒரு படகுக்கு வந்து இவ்வளோ தான் மீன் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டை நம்ம வச்சோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகள், இந்த மாதிரி நிறைய மீன மக்களுக்கும் வந்து மற்ற மக்களுக்குமே மற்ற மக்களுக்குமே வந்து ஆழ்கடல் மீன்பிடிப்போட விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய வகையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நெறிமுறைகளை வகுத்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பை வந்து நம்ம நிலைநிறுத்தலாம். ஸோ இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு மூலமாக வந்து மீனோட உற்பத்தி பெறுவது மட்டும் இல்லாமல் மீனவர்களோட வாழ்வாதாரமும் அதிகப்படுது. அது மட்டும் இல்லாமல் வருங்கால சந்ததியினருக்காகவும் நம்ம வந்து நிறைய மீன்களை வந்து பொறுப்பார்ந்த முறையில் மீன் பிடிச்சோம்னா அதை விட்டு செல்லலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் டி அருண்ஜனீஷ் அவர்களை 09489965397 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.